இப்போ நம்ம வந்து இந்த வீடியோல பீம் யூபிஐ ஆப்ல ஸ்பெண்ட் அனலிட்டிக்ஸ் அப்படின்னா என்ன, இந்த ஸ்பெண்ட் அனலிட்டிக்ஸ் அப்படின்றது எதுக்காக பயன்படுது சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போ நீங்க ஸ்பெண்ட் அனலிட்டிக்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க ஸ்பெண்ட் திஸ் மந்த்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்க இதுல வந்து ஒரு அமௌண்ட் வந்து காமிக்கும். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க கேட்டகரி ஸ்பெண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்பெண்ட் அனலிட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருவோம். அப்பதான் வந்து இதுல கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் எதுக்காக பயன்படுது சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நீங்க இது போல ஸ்பெண்ட்ஸ் அனலிட்டிக்ஸை நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்பெண்ட் டாஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த ஸ்பென்ஸ் டாஷ்போர்டில் வந்து பாருங்க, இப்போ நீங்கள் வந்து இந்த பீம் யூபிஐ ஆப்பை பயன்படுத்தி இந்த லாஸ்ட் மந்த்ல இந்த மாசத்துல நீங்கள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்களோ, அதாவது மணியை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணீங்களோ அந்த டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து காமிச்சிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, பீப்புளுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களா, நீங்கள் எஜுகேஷனுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களா, எங்கெங்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்து அந்த கேட்டகரி வைஸாக வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கேட்டகரி ஸ்பென்ஸ் சொல்லிட்டு ஒரு டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி, இப்போ இந்த வருஷத்துல இந்த டேட்ல எங்கெங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுக்காக இங்க வந்து பாருங்க கேட்டகரி ஸ்பென்ஸ் சொல்லிட்டு இங்க வந்து கொடுத்துருக்காங்க. இங்க வந்து 2026 2025 சொல்லிட்டு இருக்கு. அதுல எந்த மாசத்துல எங்க நீங்க வந்து ஷேர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நீங்க குறிப்பா அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுக்கும்போது அந்த டீடைல்ஸ் அந்த ஹிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா வரும். நீங்க எங்க வந்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அது போல தான் வந்து பாருங்க டாப் கேட்டகரி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இது போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்கெங்கெல்லாம் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த டீடைல்ஸை நம்ம வந்து இங்க செக் பண்ணிக்கிறதுக்காக இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து பாருங்க இதுல பெருசா எதுவுமே இருக்காது. நான் இப்பதான் வந்து பாருங்க நான் வந்து இந்த பீம் யூபிஐ ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணேன். அதனால தான் வந்து பாருங்க வெறும் 34 rupees வந்து காமிக்குது. நான் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் தான் வந்து நான் ஷேர் பண்ணேன். இப்போ அதனால தான் எனக்கு வந்து வெறும் 34 rupees வந்து காமிக்குது. நீங்க வந்து அதிகமா ஷேர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதிகமா வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். இப்போ இதுல வந்து கேட்டகரி வைஸா காமிக்கும். இந்த கேட்டகரிக்கு நீங்க வந்து எவ்வளவு அமௌண்ட் டோட்டலா வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து பாருங்க 2 people சொல்லிட்டு 15 ரூபா அது வந்து டோட்டலா வந்து காமிக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் எக்ஸ்ட்ரா இப்போ இந்த 34 rupees இருக்கு அப்படின்னா இப்போ வந்து நான் ஒருத்தவங்களுக்கு வந்து நான் மணியை சென்ட் பண்ண போறேன். இப்போ வந்து உதாரணத்துக்காக லைவா வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி அதில் வந்து ஆட் ஆகுதான்னு சொல்லிட்டு நான் வந்து செக் பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. அதுக்காக வந்து பாருங்க இப்போ நான் வந்து ஒருத்தவங்களுக்கு மணி வந்து நான் சென்ட் பண்ணி இப்போ நான் லைவாக வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு கனெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து பாருங்க ஒரு அமௌண்ட் வந்து என்டர் பண்ணுறேனே. இப்போ வந்து பாருங்க நான் வந்து ஒரு 5 rupees வந்து என்டர் பண்ணிக்கிறேன். 5 rupees நான் வந்து என்டர் பண்ணிட்டு பே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். பே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். பே கிளிக் பண்ணிட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு பே அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கான யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கான யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிட்டு இப்போ வந்து பே அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பே கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ மணி வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் ஆகிடும். இது போல் நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து மணி வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க, ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கவுண்ட் ஆகும். இப்போ வந்து ஹோம் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணும்போது இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்க இதில் ஸ்பெண்ட் அனலைட்டிஸ் சொல்லிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த ஸ்பெண்ட் அனலைட்டிஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ 39 rupees வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி 34 rupees இருந்தது. நான் வந்து 5 rupees வந்து நான் இப்போ ஸ்பெண்ட் பண்ணதுனால அது வந்து சேர்த்து இப்போ 39 rupees தான் வந்து காமிக்குது. இப்போ இது போல வந்து பாருங்க நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்ஸ் எல்லாமே அந்த மாசத்துக்கான எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றீங்க, எங்கெங்க ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இந்த பேஜ்ல வந்து நீங்க செக் பண்ணிக்க முடியும். இதுக்காக தான் ஸ்பெண்ட் டாஷ்போர்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் செட் பட்ஜெட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது எடிட் மந்த்லி பட்ஜெட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மாசத்துக்கு இவ்வளோ தான் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது போல் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் அது வந்து வருமானு தெரியல. அதாவது நீங்கள் வந்து அந்த டார்கெட் லிமிட்டை வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி நோட்டிஃபை பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த டார்கெட்டுக்கு மேலே நீங்கள் வந்து அந்த மாதத்தில் செலவு பண்ணாமல் இருக்கலாம். இது போல் வந்து பாருங்க அவங்களுக்கான பட்ஜெட்டை வந்து செட் பண்ணி வச்சுக்க முடியும்.